இவங்களோட பேர் தான் மஞ்சுளா. இவங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்ட்டு மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இவங்களோட அண்ணன் வந்துட்டு ஃபாரின்ல இருப்பாங்க. இவங்களோட தம்பி வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுட்ருப்பாங்க. இவங்க வந்து கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க இப்ப. இவங்களோட ட்ரீமே நல்ல ஒரு வேலைக்கு போய்ட்டு, கையால நல்லா சம்பாரிச்சு அப்பா, அம்மா பார்த்துக்கணும். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும். லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கனவுகளோட இருப்பாங்க. ஆனா, இவங்க அப்பா, அம்மா அதுக்கு வந்து சம்மதமும் தெரிவிக்க மாட்டாங்க. நம்ம இருக்கும்போது நம்ம ஏன் தெரியாத பையனா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு, நம்ம நல்ல பையனாவே பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணுன்ட்டு இவங்களோட விருப்பமாவும் இருந்துச்சு. சரின்ட்டு இவ்வளோ நாள் அப்பா, அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையவே இருந்துட்டோமே, இதுக்கப்புறமா அப்பா, அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருந்துட்டோம்னு அப்பா, அம்மா ஆசைக்காக ஆசைகளை விட்டு குடுத்துட்டு மஞ்சுளா இருந்தாங்க. அப்போ அப்பா, அம்மா ஆசைப்பட்டபடி அரேஞ்ச் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. ஆ தனக்கு மஞ்சுளா மேரேஜ் பண்ணிக்கிற பேர் தான் ரகுவரன். இந்த ரகு வந்துட்டு அவங்க கூட பிறந்தது வந்து ஒரு தம்பி, அவங்க அப்பா, அம்மா. கூட பிறந்தவங்களாம் அவங்களுக்கு யாரும் இல்ல. ஒரு தம்பி தான். அவங்க ஃபேமிலியோட வந்து மேரேஜ் பண்ணியும் அவங்க வீட்டுக்கும் கூட்டு போயிட்டாங்க. அந்த நாள் இரவு வந்துட்டு ஆனா மஞ்சுளா கூட ஒன்றா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து அவர் கூட நடக்காது. அன்றைக்கி மேரேஜ் பண்ணி நல்லபடியாக ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்து முடிஞ்சிரும். நல்ல ஒரு சந்தோஷமாகவே இருந்துருவாங்க. விடிஞ்சு பார்த்தா ரகு வந்து பக்கத்தில் இருக்க மாட்டார். சரி எங்கே வெளியில் ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு மஞ்சுளா வந்து நினச்சிட்டு இவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தாலும் வீடு சுற்றி பார்த்தாலும் எங்கேயுமே ரகு வந்து இருக்க மாட்டாங்க. எங்கன்னு வீடு ஃபுல்லாகவும் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே ரகு வந்து இல்லை. அவங்க வீட்டில் வந்துட்டு அப்பா, அம்மா, சொந்த மாமனார், மாமியாரை கேட்டு கொழுந்தனாரையும் வந்து கேட்பாங்க. யாருமே தெரியலையே, இங்கே தானே இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நைட்டில் இருந்தே. ஆனால் பையன் வீட்டில் இல்லை, எங்கே போனான்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பயம் பதட்டத்தோடு இருப்பாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது தேடி பார்த்துட்டு ஃபோன் கால் பண்ணாலும் ஃபோனும் போகலை. எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது அப்போ நைட்டில் இருந்தே ஆள் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் அவர் வாய் விட்டும் சொல்லிடுவாங்க. சொந்த மாமனார் வந்து நைட்டே அவன் ஆள் இல்லை, எங்கே போனான், பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை விட்டுட்டு இவன் எங்கே போனான் அன்டைமில் அப்படின்னு சொன்ன பிறகு இவளே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க மஞ்சுளா. நைட்டு ஃபுல்லாக ஆள் இல்லைன்னா அப்போ நம்ம கூட ஃபஸ்ட் நைட்டில் இருந்தது யார் அப்படின்ட்டு இவ ஒரு குழப்பத்தோடே நிற்பா. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழப்பத்தோடயே தான் ரூமுக்கும் போயிடுவாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் வந்தாங்களே, இப்போ நம்ம பக்கத்தில் இருந்து எல்லாமே நடந்ததெல்லாம் கனவா நிஜமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்க. நடந்ததெல்லாம் உண்மை தானே, அப்போ நம்ம கூட யார் இருந்திருப்பா அப்படின்ட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது தான் துணி துவைச்சிட்டு அப்புறம் மெத்தையில் வந்து துணி காய வைக்க போவாங்க. அப்போ வந்து அவங்க கொழுந்தனார் வந்து மெத்தைக்கு வருவாங்க. இப்போ வந்துட்ட பிறகு யதார்த்தமாக வரும்போது அவங்க தம்பியை கூப்பிட்டு தன் கொழுந்தனாரை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்போ நைட்லேயே உங்கள் அண்ணன் இல்லைன்னா அப்போ நைட்டில் என் கூட ஃபஸ்ட் நைட்டில் இருந்தது யார் உங்களுக்கு அப்போ தெரியாத இருக்குமா, வீட்டில் இருக்கிறதே நீங்களும் உங்கள் அப்பா மட்டும்தான், உன்னை நீங்கள் இருக்கணும் இல்லைனா உங்கள் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சுளா கேட்பாங்க. அதுக்கு இவங்க இருந்துட்டு நீங்கள் எப்படி எங்கள் அப்பா தப்பாக பேசலாம், எங்கள் அப்பா அப்படியேட்ட கேரக்டர் இல்லை, நான் அப்படியேட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு மற்றவங்க யாருமே வீட்டில் இல்லை, அப்போ நீங்கள் தான் செஞ்சீங்களா, என் கூட நீங்கள் தான் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்ட்டு கொழுந்தனாரை கேட்பாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பொய் சொல்லாதீங்க, சொல்லுங்கள், அப்போ என் லைஃப்பில் இந்தளவுக்கு இவ்வளோ உல்லாசமாக இருந்தது யார், என் வாழ்க்கை கெடுத்தது யார், உங்கள் அண்ணனே இல்லைன்னா அப்போ வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, அப்போ நீங்கள் தானே என்ன பண்ணீங்க, அந்த சம்பவம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறதால இவங்க கொழுந்தனாரும் ஒத்துக்குவாங்க. ஆமாம் நீ நான் தான் பண்ணேன், நைட்டு வந்து அண்ணன் இல்லை எங்கே போயிட்டான், அந்த ஒரு ஏக்கத்தில் நான் வந்து ரூமில் பார்த்தேன், அந்த ஒரு ஏக்கத்தில் நீங்கள் ரொம்ப ஆசையோடு தான் உட்காந்துருந்தீங்க, அந்த ஏக்கத்தை போக தான் நான் உங்களோட வந்து அப்படி இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் லைஃப் லாங் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் இனிமேல் வரமாட்டான், ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, எங்கே அவன் போனாலும் தெரியல, நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தண்ணிக்கிட்ட பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க அழுதுகிட்டே இவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. இவங்க கொழுந்தனாரும் அப்புறம் அவங்க ரூம் அறைக்கு போயிட்டு
கதவு திறப்பாங்க. கதவு திறந்து இவங்க பெட்ரூமில் இருந்துட்டு அழுதுட்ருப்பாங்க. இவங்க வந்து வீட்டில் வந்து லாக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட போய் உங்கள் கொழுந்தனார் வந்துட்டு, "ஏன் நீ அழுகுறீங்க? அழுகாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக நான் இருப்பேன், உங்களை நான் பத்திரமா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. கொழுந்தனாரும் இவங்களோட ஏக்கத்தையும் தீர்த்துக்கிட்டு, அவங்க அண்ணியோட ஏக்கத்தையும் தீர்த்துக்கிட்டு ரொம்பவே உல்லாசமாக உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் ரொம்ப அந்யோன்யமாகவே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துருவாங்க. 2 பேருமே இவங்களோட ஏக்கத்தையும் தீர்த்துக்கவும் ஆரம்பிப்பாங்க. அப்பப்போ இவங்க கொழுந்தனார் வந்துட்டு பகல் இரவுன்னு கூட பார்க்காம நினச்ச நேரம்லாம் இவங்க ரூமுக்கு வந்து அடிக்கடி ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத வந்து ரெகுலராகவே வச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மாவுக்குன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க வந்துட்டு, "நீங்கள் வெளியில் யாருக்கும் சொல்ல வேணாம், நான் லைஃப் லாங் உங்களை பார்த்துக்கிறேன், இதே வீட்டிலே நீங்கள் இருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஏக்கத்தை பற்றி தீர்த்துக்கிறதுக்கு அடிக்கடி ரூமுக்கு வரதும் போகிறதுமா பார்க்கலாம், இரவுன்னு கூட பார்க்காத ரொம்பவே க்ளோஸாக சந்தோஷமாகவே இருந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் இவங்க மாமியார் வந்துட்டு, "பெரிய பையன் எங்கே போனான்னு தெரியல, நீங்கள் என்ன இதுவரையும் தேடலைங்களா, பார்க்கலையா? அந்த மருமக வந்து தனியாகவே இருக்கா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நம்ம பிள்ளைக்கு சின்னவனுக்கும் கல்யாணம் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு, சின்னவனுக்கும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து பொண்ணும் பார்ப்பாங்க, இவங்க கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்க போகிற விஷயத்த பற்றி நம்ம மஞ்சுளாக்கிட்டேயும் சொல்லுவாங்க. மஞ்சுளாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இவங்க வந்துட்டு கொழுந்தனார்கிட்ட வந்து கேட்பாங்க, "இது போல் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களாமே, அப்போ என்கிட்ட என் கூட இருந்ததெல்லாம் பொய்யா? டைம் பாஸ்க்கு இருந்தீங்களா? இப்படி இருந்துட்டு எப்படி உங்களை இன்னொரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்க முடியுது? லைஃப் லாங் எனக்கு உண்மையாக இருப்பான்னு தானே சொன்னீங்க, நீங்கள் எப்படி இப்போ இன்னொரு இடத்துல மேரேஜ் பண்ணிப்பீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, நான் உங்களை தான் லைஃப் லாங் வச்சுக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கவும் போகிறாங்க. அந்த பொண்ணோட இவர் புதுசாக ஏதோ பொண்ணு பார்க்குற மாதிரி ரொம்பவும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருப்பார் இவங்க கொழுந்தனார் வந்து. ஆனால் இவங்களும் போவாங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே பொண்ணு பார்க்க போகிறத பற்றி எதுவுமே இவங்களுக்கும் பிடிக்காது, விருப்பமே இருக்காது. எதுவுமே பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கே, பொண்ணு பிடிக்கும், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்டையும் சிக்னல் காட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மாமியாரும், அவங்க கொழுந்தனார் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மாமியாரும் சொல்லிவிடுவாங்க, "எனக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வீட்டுக்கு இவங்க தான் மருமகளாக வரணும்" அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவித்து தாம்பூல தட்டு மாற்றிக்கிறாங்க. தாம்பூல தட்டு மாற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கொழுந்தனார்கிட்ட போயிட்டு சண்டையும் பிடிக்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் ஒன்றா இருந்துட்டு நம்ம எப்பயுமே சந்தோஷமாகவே இருந்துக்கலான்ட்டு நினச்ச நேரம் பகல் இரவெல்லாம் என் கூட இருந்துட்டு எப்படி நீங்கள் அடுத்தவளோட போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மஞ்சுளா. "இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன், உங்கள் லைஃப்பில் தான் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு ஆனால் அந்த மேரேஜும் பண்ணிக்குவாங்க. ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி கொழுந்தனார் வந்து இவங்க கூடயும் அப்பப்போ இருந்துக்கிட்டு அந்த புது பொண்ணு கூடயும் சந்தோஷமாகவே 2 பேர்த்தோட உல்லாசமாக நல்லா இருப்பாங்க. நம்மளை தொட்ட மாதிரி இதெல்லாம் அவளையும் தொடுவாங்க அப்படின்ட்டு நம்ம மஞ்சுளா வந்துட்டு அந்த ஒரு ஏக்கத்திலே அழுதுட்டு இவங்க ரூமில் படுத்திருப்பாங்க. மனசு ரீதியாக உடல் ரீதியாக ரொம்பவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்குன்னு நம்ம கொழுந்தனார் இருந்தாங்களே, இப்போ இவங்களும் மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொண்ணோட போயிட்டாங்களே, நமக்குன்னு இனிமேல் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க கூட இருந்துட்டு பகலில் இங்கே வருவாங்க. மஞ்சளா ரூமுக்கு வந்துட்டு இவங்களோடையும் சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. பகல் இரவுன்ட்டு இப்படி 2 பேர்த்து கூடயுமே மாற்றி மாற்றி இவங்க கொழுந்தனாரும் இருப்பாங்க.